12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. The Castle, Edwin Muir. Small questions continuation. Part 2ல அடுத்து G. Who had let the enemies in? அந்த எதிரிகளை உள்ளே யார் விட்டா, அதாவது கேசலுக்குள்ளே, அந்த கோட்டைக்குள்ளே யார் உள்ளே அனுமதிச்சது அப்படின்னு. According to the poem The Castle by Edwin Muir, a wicked warder having received gold as bribe, பார்த்துக்கங்க, தங்கத்தை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு அந்த ஒரு விக்கெட் வார்டர், ஒரு பொல்லாத ஒரு தீய வார்டர்னால் காவலாளி, அந்த கோட்டை காவலன் லஞ்சமாக வாங்கிக்கிட்டு எதை, தங்கத்தை, ரிசீவ்டு கோல்டு ஆஸ் அ பிரைப், ஓப்பன்ட் அ ஸ்மால் கேட், சின்ன சின்ன கதவு இருக்கும்ல கோட்டைக்கு, சின்ன சின்ன கதவுகள் அங்கங்கே இருக்கும், குட்டி கதவுகள், அந்த கதவை திறந்து விட்டான். அண்ட் லெட் த எனிமீஸ் இன் டு த கேசல், கோட்டைக்குள்ளே அவங்கள உள்ளே வர வச்சுட்டான். எது, தங்கத்தை லஞ்சமாக வாங்கி. தி எனிமீஸ் டிட் நாட் பிரேக் த வால்ஸ் ஆர் த கேட்ஸ், தே காட் இன் த்ரூ ட்ரெச்சரி. எப்படி உள்ள நுழைஞ்சிருக்காங்க பாருங்கள். அந்த கோட்டையோட மதில்களை உடைக்கலை, அந்த கதவுகளை உடைக்கலை, கோட்டை சுவரை உடைக்கலை, கோட்டை கதவுகளை உடைக்கலை. தே காட் இன் த்ரூ ட்ரெச்சரி, துரோகத்தினால உள்ளே நுழைஞ்சிட்டானுங்க. யார், அந்த வார்டர், அந்த கோட்டை காவலன் இருக்கான்ல, கோட்டை காவலாளி தங்கத்தை லஞ்சமாக வாங்கி எனிமியை உள்ளே விட்டுட்டான். அடுத்து ஹெச். ஹவு டிட் த எனிமீஸ் என்டர் த கேசல்? அதே தான், சேம். அக்கார்டிங் டு த போயம் தி கேசல் பை எட்வின் மியோர், அ விக்கெட் வார்டர், ஒரு தீய, ஒரு கொடுமையான ஒரு காவலாளி, ஹேவிங் ரிசீவ்டு கோல்ட் ஆஸ் பிரைப், தங்கத்தை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு, ஓப்பன் த ஸ்மால் கேட், சின்ன கதவை, கோட்டையோட சின்ன கதவை திறந்து விட்டு, லெட் த எனிமீஸ் இன் டு த கேசல், கோட்டைக்குள்ளே நுழைய விட்டுட்டான். த எனிமீஸ் டிட் நாட் பிரேக் த வால்ஸ், எனிமீஸ் வந்து அந்த கோட்டை மதில்களை உடைக்கலை, அந்த கோட்டை கதவுகளை உடைக்கலை. தே காட் இன் த்ரூ ட்ரெச்சரி, ட்ரெச்சரினா துரோகத்தினால அவனுங்க உள்ளே நுழைஞ்சிட்டானுங்க. எதிரி யார் செஞ்ச துரோகம்? இந்த விக்கெட் வார்டர், அந்த தீய காவலாளி, கோட்டை காவலாளி, தீய குடும்பக்கார அந்த காவலாளி தங்கத்தை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு உள்ளே விட்டுட்டான். அடுத்து ஹெச். ஹவு டிட் த எனிமீஸ் என்டர் த கேசல்? அதை பார்த்துட்டோம். ஐ. ஒய் வேர் த சீக்ரெட் கேலரிஸ் பேர்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது சீக்ரெட் கேலரிஸுங்கிறது ரகசிய கூடங்கள் இருக்கும். கோட்டை, எல்லா கோட்டைகள்லையுமே ரகசிய கூடங்கள் அங்கங்கே இருக்கும். அது ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப பாதுகாப்பான, ஏன்னா அதுவே சீக்ரெட்டாக இருக்குது. அந்த கேலரிஸ் இருக்கிறதே முதல்ல தெரியாது, அந்த மாதிரி ஒரு மறைவிடத்தில் இருக்கும் அந்த சீக்ரெட் கேலரிஸ். அதெல்லாமே பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அக்கார்டிங் டு த போயம் தி கேசல் பை எட்வின் மியோர், த சிட்டாடல் ஹேட் பீன் ஆல்ரெடி ஓவர்த்ரோன் அண்ட் கேப்சர்ட் பை த எனிமீஸ். அந்த கோட்டை ஏற்கனவே வீழ்த்தப்பட்டுருச்சு, இன்னொருத்த கைப்பற்றிட்டான். எனிமீஸ் எதிரி கைப்பற்றிட்டான் அந்த கோட்டையை. அதனால த சீக்ரெட் கேலரிஸ் வேர் பேர், அதனால் அந்த ரகசிய கூடங்கள்லாம் வெற்றிடமாக கடந்திருந்திருக்கு. யாருமே அங்கே பாதுகாப்பு இல்லாமல் காலியாக கடந்திருந்திருக்கு. வாட் வாஸ் த ஷேம்ஃபுல் ஆக்ட்? ஜே. இதில் வெட்கக்கேடான விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேசல், இந்த போயத்தில் எது வெட்கக்கேடான நிகழ்வு அப்படின்னு கேட்குறாங்க. அக்கார்டிங் டு த போயம் த கேசல் பை எட்வின் மியோர், த ட்ரெச்சரஸ் ஏர் வாஸ் த ஷேம்ஃபுல் ஆக்ட். ட்ரெச்சரஸ் ஏர்னா துரோக காற்று, அந்த கோட்டைக்குள்ளே வீசின துரோக காற்று தான் ரொம்ப வெட்கக்கேடான நிகழ்வு விஷயம் அப்படின்றாங்க. க்ரீடு, பேராசை, க்ரீடுனா பேராசை. டிஸ்லாயல்ட்டின்னு விசுவாசமின்மை. பெட்ரேயல், துரோகம். அந்த கரப்டட் வார்டர், அந்த வார்டர் காவலாளி இருக்கான்ல, லஞ்சம் வாங்குகிற காவலாளி, அவன் வேர் ஆல்சோ ஷேம்ஃபுல் ஆக்ட்ஸ். இதெல்லாமே ரொம்ப வெட்கக்கேடான விஷயங்கள். அங்கே அந்த கோட்டைக்குள்ளே இருந்த வெட்கக்கேடான விஷயங்கள் என்னென்னா, ட்ரெச்சரஸ் ஏர், அதாவது துரோக காற்று வீசியிருக்கு, அந்த கோட்டைக்குள்ளே துரோக காற்று வீசியிருக்கு. வாஸ் த ஷேம்ஃபுல் ஆக்ட். அந்த துரோக காற்று தான் இருக்கிறதுலே ரொம்ப வெட்கக்கேடான விஷயம் அந்த கோட்டைக்குள்ளே. க்ரீடு, பேராசை. டிஸ்லாயல்ட்டி, விசுவாசமின்மை. பெட்ரேயல், துரோகம். அண்ட் தி கரப்டட் வார்டர், அந்த லஞ்சம் வாங்குகிற அந்த காவலாளி.
வேர் ஆல்சோ ஷேம்ஃபுல் ஆக்ட்ஸ். அது எல்லாமே ரொம்ப வெட்கக்கேடான விஷயங்கள் அந்த கோட்டைக்குள்ளே. அடுத்து கே, why didn't the narrator want to tell the tale to anybody? ஏன் இந்த கதையை சொல்கிறதுக்கு யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கார்ல, இந்த வெட்கக்கேடான விஷயத்தை வேறு யார், இந்த டேல் அப்படின்னா அந்த கதை, இந்த டேலை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஏன்? அக்கார்டிங் டு த போயம் த கேசல் பை எட்வின் மியூர், why they did not fight. அவங்க சண்டையே போடல, போரே நடக்கலைங்க, ஃபேஸ் டு ஃபேஸ். they did not fight the enemy face to face. நேருக்கு நேராக யுத்தம் நடக்கவே இல்லை. ஆனால் அந்த கேசல் வாஸ் ஓவர் த்ரோன் பை ட்ரெச்சரி. ஆனால் அந்த கேசல் வந்து வீழ்த்தப்பட்டுருச்சு துரோகத்தினால. ஸோ த நரேட்டர் டிட் நாட் வாண்ட் டு டெல் த ஷேம்ஃபுல் டேல் டு எனிபடி. இந்த வெட்கக்கேடான கதையை யார்கிட்டையுமே சொல்கிறதுக்கு அவர் விரும்பலை. இந்த கதை, இந்த போயமை விளக்குறவர், இந்த கவிதையை விளக்கி சொல்லிகிட்டு இருக்கவர், இந்த வெட்கக்கேடான சம்பவத்தை யார்கிட்ட சொன்னாலும் ரொம்ப கேவலம் தானே. ஏன்னா வீரத்தில் ஜெயிச்சா அது வந்து கேவலம் இல்லை. ஆனால் இப்படி துரோகத்தில் வீழ்த்துறது எவ்வளோ அசிங்கமான விஷயம். இந்த கேவலத்தை வெளியே சொல்ல அவர் அசிங்கப்பட்டுட்டு யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒய் டிட் த நரேட்டர் ஃபீல் ஹெல்ப்லெஸ். அவர் இந்த கதையை சொல்கிறவர் ஒரு பாதுகாப்பில்லாத நிலைமையை உணர்றாரு. அக்கார்டிங் டு த போயம் த கேசல் பை எட்வின் மியூர், பிரைப் டிஃபீட்டட் பிரேவரி. பிரைப்னா லஞ்சம் ஊழல் வந்து வீரத்தை ஜெயிச்சிருச்சு. எப்பயுமே வீரம் வந்து எங்கே தோற்றுருக்கு பாருங்கள், லஞ்சத்திட்டையும் ஊழல்கிட்டையும் வீரம் தோற்று போச்சு. த நரேட்டர் ஃபீல்ஸ் ஹெல்ப்லெஸ். அதனால் அவர் பாதுகாப்பு இல்லாமல் உணர்றாரு. இந்த கதையை சொல்கிறவர் இத்தனைக்கும் அந்த கேசலுக்குள்ளே இருக்கிறவர் தானே இந்த கதையை சொல்கிறாரு. அதனால் அது பாதுகாப்பு இல்லாமல் உணர்றாரு. த ஃபேமஸ் சிட்டாடல், ரொம்ப ரொம்ப சிறந்த கோட்டை, இது வாஸ் ஓவர் த்ரோன் பை ட்ரெச்சரி. அது வந்து வீழ்த்தப்பட்டுருச்சு. எதில் வீழ்த்தப்பட்டிருக்கு? துரோகத்தினால வீழ்த்தப்பட்டிருக்கு. அதனால் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் உணர்றாரு அவர். அடுத்து எம், ஹூ வாஸ் த ரியல் எனிமி. இதில் இருக்கிற உண்மையான எதிரி யார், உண்மையான விரோதி, உண்மையான எதிரி யாருன்னு கேட்டால் அக்கார்டிங் டு த போயம் தி கேசல் பை எட்வின் மியூர், த ரியல் எனிமி வாஸ் கோல்டு. தங்கம் தான் ரியல். ஏன்னா தங்கத்தை கொடுத்து தானே அவனுங்க அந்த சின்ன கேட்டை திறந்து விட்டான். அந்த விக்கெட் வார்டர் அந்த கோட்டையோட சின்ன கதவுகளை தங்கத்தை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு தானே திறந்து விட்டான். அதனால் உண்மையான எனிமி யாருன்னா கோல்டு. ட்ரெச்சரஸ் ஏர், அடுத்து துரோக காற்று. தங்கம், துரோக காற்று, கிரீடு, பேராசை, டிஸ்லாயல்ட்டி, விஸ்வாசமின்மை, பெட்ரேயல், துரோகம், இதெல்லாமே என்னது எனிமீஸு. அண்டு த கரப்டட் வார்டர், அந்த லஞ்சம் வாங்குகிற தீய காவலாளி, வேர் தி எனிமீஸ். இவங்கெல்லாம் தான் எனிமீஸு. அந்த வெளியே நின்னானுகளில் சோல்ஜர்ஸ், நம்ம அந்த எதிரி படை வந்து உண்மையான எனிமி கிடையாது. எது உண்மையான எனிமினா தங்கம், துரோகம், பேராசை, டிஸ்லாயல்ட்டி, விஸ்வாசமின்மை, பெட்ரேயல், துரோகம், கரப்டட் வார்டர், லஞ்சம் வாங்குகிற அந்த காவலாளி, இவங்கெல்லாம் தான் எனிமீஸு. எதிர்த்து நின்ன அந்த சோல்ஜர்ஸ்லாம் எனிமீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? அவ்வளோதான். சரி, இதெல்லாத்தையும் எழுதி படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். பாய்.